இந்த ரசம் வேணுமா உனக்கு? சூப்பு சொல்லு. மஞ்சள் இலை சூப்பு பிடிக்கலாமா? சூப்பு பிடிக்கலாமா? நம்ம இந்த ரசம் வந்து சூப்பராக இருக்கும். நல்ல சளி இருமல் எது இருந்தாலும் இந்த ரசம் வச்சு சாப்பிட்லாம். இந்த பனிகாலத்தில் உங்களுக்கு என்ன சளி பிடிச்சாலும் சரி, தொண்டை கரக்கரன்னு இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மஞ்சள் இலையை வச்சுட்டு அருமையான ரசம், நான் சொன்ன மாதிரி பருப்பு தண்ணியெல்லாம் ஊற்றி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சளியே பிடிக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்ல ஒரு கிருமி நாசினி இந்த மஞ்சள் இலை, அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலாவில் பொங்கல் ஆஃபராக 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு, நம்ம 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலும் இலவசம். அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு 1200 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு 1 மந்த் வரைக்கும் இருக்கும். அந்த பொங்கல் மந்த் 1 மந்த் வரைக்குமே உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கும். இந்த ஆஃபரில் உங்களுக்கு வேணுன்ற மசாலாவாக இருந்தாலும் சரி, சத்து மாவு, அதுக்கப்புறமா வந்து ரெடிமேடு இட்லி மாவு, தோசை மாவு எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்குது. வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. பாருங்க, இப்போ நம்ம நட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது எல்லாமே நல்லா இலை பாருங்க, நல்லா பெருசு பெருசாக இருக்குது. இப்போ இந்த எத்தனை இலை வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 இலை அளவுக்கு எடுத்துக்கிறேன். அந்த மஞ்சள் கொத்துலேருந்து நமக்கு நிறைய மஞ்சள் வந்துடும் பாருங்க. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம வச்சுட்டு ரசம் வைக்கலாம், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, 3 மஞ்சள் இலை எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து இந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் ஃபுல்லாக ரசம் வைக்க போகிறேன். நம்ம கொஞ்சம் இலையை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போடும்போது இன்னும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இதுக்கு வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு பருப்பு வேக வச்சுருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி ரசம் வைக்க போகிறோம். இப்போ சாதாரணமாக சளி பிடிச்சிருக்க நேரத்துலலாம் நம்ம மஞ்சள் தூள் போட்டு நம்ம பால் ஆற்றி குடிப்போம், மிளகு கொஞ்சம் போட்டு. ஆனால் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் இலையே போட்டு அதில் மிளகு ஜீரகம்லாம் நுணுக்கி போட்டு நம்ம ரசம் வைக்கும் போது இந்த கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கோல்டும் வந்து வராது. அதாவது நிறைய பேருக்கு கோல்டு வந்தாலும் இந்த மாதிரிலாம் ரசம் வச்சு குடிக்கும் போது சீக்கிரமாக வந்து சரியாயிரும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு வந்து நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இது சொல்லிடுறேன் பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன், 2 தக்காளி வச்சுருக்கேன். வச்சுட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த இலையெல்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது 3 இலை நல்லா பெருசு பெருசாக எடுத்துருக்கேன். பாருங்கள், இதுலேயே 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை, இதுலேயே கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா இடிச்சுக்கணும். மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், இது வந்து நல்லா இந்த மாதிரி இடித்து வச்சுக்குவோம். பாருங்கள், 8 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இடித்து வச்சாச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த இடிக்கிற கல்லுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கடுகு, இதில் வந்து வெந்தயம் வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குவோம். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாக போட்டுக்கோங்க. இதுலேயே மஞ்சள் தூள். இடிக்கும் போதே ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இதுலேயே சேர்த்து இடிச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இடித்தாச்சு. நல்லா மிளகு ஜீரகம் எல்லாமே நல்லா இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கோம். இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதையும் தட்டி எடுத்து வச்சுருக்கோம். வாங்க இப்போ ரசம் எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், இதையும் ஊற்றிக்கலாம். புளியை வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி இதை சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நமக்கு தேவையான அளவுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், தண்ணி சேர்த்துருக்கோம். ஏன்னா 2 தக்காளி, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி அப்படிங்கிறதுனால இது கரெக்டாக இருக்கும். வாங்க இப்படி ரசம் எப்படி தாளிக்கலான்றதை பார்ப்போம்.
பாருங்க. இப்போ இந்த ரசம் வைக்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் போது ரசம் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தட்டி எடுத்து வச்சுருக்கல மஞ்சள் இலை, பூண்டு எல்லாமே இதில் தட்டி வச்சுருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே தட்டி வச்சுருக்கோம். இதையும் இதில் போட்டுடலாம். நல்லா பொரியட்டும், போட்டுடலாம். 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு மிளகாய் வந்து தட்டி போட்டிருக்கோம். 2 காஞ்ச மிளகாயை அப்படியே போட்டுக்கலாம். பாருங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்ம மிளகு, ஜீரகம், பெருங்காயம் நுணுக்கி வச்சிருந்தோம் இல்லையா, இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உங்கள் வீட்டில் ரசப்பொடி இருந்தால் ரசப்பொடியை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மிளகு, ஜீரகம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும், ரசப்பொடி எல்லார் வீட்லேயும் இருக்காதுங்கிறதுனால நான் தட்டி போட்டு காமிச்சிருக்கேன். பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்து வச்சிருக்க ரசத்தை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இது ஒரு பபிள்ஸ் வரட்டும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு பருப்பை வந்து நல்லா வேக வச்சுருக்கேன். பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணலாம், பருப்பை வந்து லேசாக மசிச்சுக்கலாம். பாருங்கள். இப்போ இதில் வந்து தண்ணி நிறைய இருக்கிறதுனால இந்த தண்ணி இருத்து வச்சுக்கிட்டு இந்த பருப்பை வந்து கடைஞ்சி இதில் ஊற்றிடலாம். பாருங்க. இப்போ வந்து ரசம் வந்து அப்படியே பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது இல்லையா, இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பு வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துடலாம். இப்போ இது வந்து நல்ல ஒரு கொதி வரட்டும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த மஞ்சள் இலையில இருக்க எசன்ஸ் ஃபுல்லாக இதில் உரைக்கும். வா யுகா, நீங்கள் வா. யுகா, நீங்கள் வா. என்ன பண்ணிகிட்டு இருக்க, சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. வா வா. இந்த ரசம் வேணுமா உனக்கு? சூப்பு சொல்லு. மஞ்சள் இலை சூப்பு பிடிக்கலாமா? சூப்பு பிடிக்கலாமா? நம்ம சாதா எல்லா ரசமும் வந்து கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு கொதி வரட்டும், அப்போ தான் நல்லா இருக்குன்னு பாருங்கள். நல்லா கொதி வருது. இந்த பருப்பு தண்ணி எல்லாமே ஊற்றிருக்கோம் இல்லையா, அப்போ இந்த மாதிரி வரும்போது நல்லா சுட சுட சாதம் வச்சுக்கிட்டோம். இதை இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளரில் இந்த ரசத்தை ஊற்றி குடிக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்க கூட இதை விரும்பி குடிப்பாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம்.